மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அரசியல் விமர்சகர் திரு கலை இணைந்திருக்கிறார். கலை வணக்கம். தேமுதிக கடந்த முறை 2019 அதிமுக பாஜக ஒன்றிணைந்த கூட்டணியோடு இருந்தது. கடந்த முறையும் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணப்பட்டது 4 இடங்கள். ஆனால் அவங்களுக்கு அப்போ ராஜ்யசபா சீட் கொடுக்கப்படலை. இந்த முறை ராஜ்யசபா சீட் கொடுக்கணும் அப்படின்னா ஒன்று அதிமுக இருக்கணும் அல்லது பாஜக வேறு மாநிலங்களில் கொடுக்கணும். இந்த இரண்டுல எதற்கு வாய்ப்பு அதிகம் நினைக்கிறீங்க? தேமுதிகவுக்கு இந்த 4 நம்பர் அப்படின்றது எந்த கட்சி கொடுக்கும்? இல்ல, அவங்க இப்ப வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில பார்த்தா அவங்க ஒரு நியாயமான கோரிக்கையை தான் வச்சிருக்கிறாங்க. அவங்க அதீதமா தொகுதிகளை கேட்கல. 4 தொகுதிகள்ங்கிறது கடந்த தடவை கொடுக்கப்பட்ட அதே தொகுதிகளை தான் கேட்கிறாங்க. 2 இடங்களை சொல்லியிருக்கிறாங்க. பட் அவங்க 2 விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு இந்த தேர்தல் மூலமாக மாநில அங்கீகாரத்தை பெறணும்னு முடிவு பண்றாங்க. அது ஒரு நோக்கமா அவங்களுக்கு இருக்குது. மாநில கட்சி அங்கீகாரத்தை பெறணும்னா அவங்க அதிக வாக்குகளை வாங்கணும். நிக்கிற 4 இடத்துல அதிகமான வாக்குகளை வாங்கணும். இல்லாட்டி அதுல குறைந்தது 2 இடத்துல ஜெயிக்கணும் எம்பி சீட்ல. அந்த அடிப்படையில பார்த்தா அதிமுக போறதுதான் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு அதிக வாக்குகள் அங்கே பெற முடியும், 4% நம்ம சொல்றாங்க வாங்க முடியும். இல்லாட்டி 2 எம்பி தொகுதிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அங்க இருக்குது. ஆனா இன்னொரு கோரிக்கை அந்த அடிப்படையில பார்த்தா அந்த ஒரு நோக்கத்தை வச்சு பார்த்தா அவங்க அதிமுக போறதுதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அடுத்து 2வது அவங்க ஒரு மாநிலங்களவை இடம் கேட்கறதுனால அதுக்கு என்ன நோக்கம் இருக்க முடியும்? மாநிலங்களவை இடம் கேட்டா நாளைக்கு பாஜக ஆட்சி அமைக்கும், அங்க ஒரு அமைச்சர் பதவியும் கூட கேட்டு வாங்கலாம், அதுல அமைச்சரவையில் பங்கு பெறலாங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு கோரிக்கையை வச்சு பார்க்கும்போது அவங்க பாஜகவோட போறதுக்கு விருப்பலாம். ஸோ இது ஒரு கன்ஃபியூசிங்கா தான் இருக்குது. இன்னும் அவங்க எந்த முடிவும் தெளிவா இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. பட் அவங்க அதிமுகவோட போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் நான் நினைக்கிறேன். அதிமுகவோட 2021 அவங்களுக்கு உடன்பாடு ஏற்படலை. கடைசி நேரத்தில் தனித்து நிற்க வேண்டிய சூழல் தேமுதிகவுக்கு ஏற்பட்டது. இப்போ திரும்ப அதிமுகவோட போவாங்களா? இன்னொன்று 19 எலெக்ஷனில் ராஜ்யசபா கேட்டாங்க, கொடுக்கல. அந்த ஆஃபரை பாமகக்கு மட்டும்தான் அதிமுக கொடுத்தது. இந்த முறை அதிமுக ராஜ்யசபா கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இல்லை, இந்த முறை அவங்களுக்கு கூட்டணி அப்ப பாஜக வேற இருந்தாங்க உள்ள. பாஜக விட்டு வெளியே வந்த பிறகு அவங்களுக்கு இப்ப கூட்டணியில கட்சிகள் தேவைப்படுதில்ல. அவங்களுக்கு மெகா கூட்டணி அமைப்போம்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் ஒரு சுமாரான கூட்டணியாவது அவங்க உருவாக்கணும்ல. அதுக்காக இப்ப கொஞ்சம் ரொம்ப அனுசரணையா நடந்துக்குருவாங்க. இன்னொன்னு அவங்களுக்கு இப்ப அதிகமா அவங்க கையில சீட்டு இருக்குது, இடம் இருக்குது. பாஜகவுக்கு தர வேண்டியது இல்லை. ஸோ அந்த கட்சியில் எந்தெந்த கட்சி உள்ள வருவாங்கன்னு தெரியாது. பாமக இப்ப பார்த்தா உள்ள வரமாட்டாங்கன்னு தெரியுது. அவங்களுக்கு கொடுத்த 7 இடம், ஒரு ராஜ்யசபா சீட்டு, அது இப்ப மிகுதியா இருக்குல்ல இவங்ககிட்ட. அதுல இவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அகாமடேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.